கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 82வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். 1வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், 8வது வசனம் நாம் அறிக்கை செய்வோமா? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயம் தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாய் கொண்டிருப்பவர். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்கப்பா. நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்தீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சபைகளையும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும், எல்லா ஊழியர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க மத்தியில் நீங்கள் அன்று எழுந்தருளி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா சபைகளில் இந்த நாட்களில் எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் எல்லா சபைகளிலும் நிறைந்து காணப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையினால் ஆண்டவரை நிரப்பப்படுகிற சபையாய் எல்லா சபைகளையும், எல்லா ஊழியர்களும் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கும், ஏழைகளுக்கும், எளியவர்களுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், அனாதைகளுக்கும் ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாட்களில் உதவி செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர் ஏழைக்கு இறங்குகிறவர்களாய் காணப்படும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள் ஆண்டவரே. பலவீனன் அன்று எளியவர்கள் இந்த நாட்களில் விடுவிக்கப்படணும். அவர்கள் பாதுகாக்கப்படணும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. தேவனே எழுந்தருளும். பூமி அனைத்திற்கும் நீர் ஒருவரே ராஜா என்பதை, பூமி அனைத்திற்கும் நியாயம் செய்கிற, நீதி செய்கிற தேவன் நீர் ஒருவர் என்பதை இந்த நாட்களை எல்லாரும் கண்டுகொள்ளணும்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.